விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள், தொடர்கள், கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக. சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் சரத்குமார் நடிப்பில் வெளியாயிருக்கும் த ஸ்மைல் மேன். சரத்குமார் அவர்களோட 150வது படம் இது அப்படிங்கிறது ஒரு ஹைலைட்டான விஷயம். அண்ட் இந்த ட்ரெய்லர் பார்த்தப்போ இது வந்து ஒரு போர் தொழில் மாதிரியோ இல்லை ராட்சசன் மாதிரியோ ஒரு சீரியல் கில்லர் சப்ஜெக்டை பேசுகிற படம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்தது. சமீபமாக சரத்குமார் நடிச்சிட்டு இருக்கிற கிரைம் த்ரில்லர் படங்கள் அதிக எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணியிருக்கிறதுனால இந்த படத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக இதில் என்ன பண்ணியிருப்பார் சரத்குமார் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி பில்டப் ஆகுது. அந்த விஷயம் இந்த படத்தில் சரியாக வந்திருக்கா, அண்ட் ஓவராலாக இந்த சீரியல் கில்லர் சப்ஜெக்டை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, இது எங்கேஜிங்காக இருக்கா, இது எல்லாமே இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். கோவையில் சிதம்பரம் நெடுமாறன் அப்படிங்கிற காவல்துறை அதிகாரியாக இருக்காரு சரத்குமார். ஒரு விபத்துக்கு அப்புறம் காவல்துறையிலேருந்து ஒதுங்கி இருக்கார் அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு காட்டப்படுது. அவருக்கு அல்சீமர் பாதிப்பு இருக்குது. அதனால அவரோட மெமரிஸ் எல்லாம் டோட்டலாக கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது. ஒரு வருஷத்தில் அவரோட டோட்டல் மெமரியுமே வைப் அவுட் ஆயிரும் அப்படிங்கிறது அவங்க டாக்டர் மூலமாக நமக்கு தெரிய வருது. பேரலாக கோவையில் இருக்கிற சிஐடி பிரான்ச்சுக்கு ஒரு அதிகாரி மாற்றலாகி வராரு. அந்த அதிகாரி வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஊரில் திரும்ப ஒரு சீரியல் கில்லிங் தொடர்ந்து நடந்துகிட்டே வருது. ஸ்மைல் மேன் அப்படிங்கிற ஒரு சீரியல் கில்லர் தொடர்ந்து கொலைகள் பண்ணுறார் அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த ஸ்மைல் மேன் கேஸ் ஆல்ரெடி க்ளோஸ் ஆன ஒரு கேஸ். அந்த கேஸில் இன்வால்வ் ஆகிருந்தவர் தான் சரத்குமார். ஸோ அதே மாதிரியான கொலைகள் திரும்பி வரதுனால சரத்குமாரோட உதவியை கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சிஐடியில் அரவிந்த் அந்த கேரக்டருக்கு வந்து அறிவுறுத்துறாங்க. ஸோ சரத்குமார் அண்ட் அரவிந்த் டீம் ஃபார்ம் பண்ணி இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அது மூலமாக அவங்க குற்றவாளியை பிடிச்சாங்களா இல்லையா, உண்மையான குற்றவாளி யார், அவருக்கு இருக்கிற இன்டென்ஷன் என்ன, பழைய ஸ்மைல்மேன் கேஸுக்கும் இந்த ஸ்மைல்மேன் கேஸுக்கும் என்ன லிங்க் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஸ்மைல்மேன் படத்தோட ஒன்லைன். படத்தில் நடிகர்களோட பங்களிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். எகைன் ஒரு டைட் ஃபிட்டான டாப் ரோலில் சரத்குமார் அதை ரொம்ப கன்விக்ஷனாக புல் ஆஃப் பண்ணியிருக்காரு. அவருக்காகவே எழுதப்பட்ட ரோல் இது அப்படின்னு கூட சொல்லலாம். டோட்டல் படத்துலையும் ஒரு ஸ்ட்ராங் பில்லராக ஆக்டிங் வைஸ் இருக்கிறது அவர் தான் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அல்சீமர் பாதிப்பை வெளிப்படுத்துகிற இடம், பாடி வந்து அந்த ஒரு ட்ரிம்பிளிங் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எஃபெக்டை வந்து பாடி லாங்குவேஜில் கொண்டு வந்தது. அப்புறம் நிறைய இடங்களில் தான் சொல்கிறது தான் சரி அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிற இடங்கள், இது எல்லாத்துலேயுமே அந்த அகைன் அந்த காப் அப்படிங்கிற ஒரு ஃபீலை நமக்கு கொண்டு வந்துட்டே இருக்காரு. நிச்சயமா அவரோட ஆக்டிங் வைஸ் இது ஒரு பெஸ்டான அவுட்புட் அப்படின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட படத்தோட செகண்ட் ஹீரோ கேரக்டர்ல அந்த அரவிந்த் அப்படிங்கிற கேரக்டர்ல ஸ்ரீகுமார் அப்படிங்கிறவர் நடிச்சிருக்காரு. அந்த ரோலுக்கு ஆக்டிங் பொட்டன்ஷியல் ரொம்பவே தேவைப்பட்டிருக்கு. அதை முடிஞ்ச அளவு புல் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. பட் இன்னும் ஒரு பெட்டரான அவுட்புட் இருந்திருக்கலாம். நிறைய எமோஷனல் காட்சிகள்ல லேக் இருக்கிறது தெரியுது. மற்ற ஆக்டர்ஸ் சரத்குமார் மாதிரியான ஒரு பெர்ஃபார்மர்லாம் நீட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ இவரோட ஆக்டிங் கொஞ்சம் கீழே இருக்குது அந்த பாரை விட அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாகவே புலப்படுது. இன்னும் பயிற்சி தேவை அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு பிரீஃபான நர்ஸ் ரோலில் வர இனியா, காவல்துறை அதிகாரியாக வர சிஜா ரோஸ், அண்டு ரிட்டையர்டான ஒரு காவல் அதிகாரியாக வர ஜார்ஜ் மரியன் தேவையான பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. இவங்களை தவிர ஃப்ளாஷ்பேக்கில் வர சுரேஷ் மேனன் இன்னுமே ஒரு பெட்டரான அவுட்புட் கொடுத்துருக்கலாம். அண்ட் சர்ப்ரைசிங்கான ரோலில் கலையரசனை காஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் அவர் 100% அந்த ஜோனில் இல்லை அப்படிங்கிறது அவரோட பர்ஃபார்மன்ஸில் நமக்கு தெரிய வருது. ஒரு சில காட்சிகளை ரொம்ப எஃபெக்டிவாக புல் ஆஃப் பண்ணியிருக்காரு. பட் இன்னும் நடிப்பு தேவைப்படுற, இன்னும் மெச்சூரிட்டி தேவைப்படுற இடங்களில் அந்த எமோஷன்ஸ் சரியாக வெளிப்படலை அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அடுத்ததாக குழந்தைகளை காஸ்ட் பண்ணி அவங்ககிட்ட இருந்து ஒரு பெரியவங்க பேசுகிற அளவுக்கான ஒரு டயலாக் அவுட்புட்டை எதிர்பார்த்து பண்ணுற படங்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு நினைக்கிறேன். பேபி ஆலியா தன்னோட வயசுக்கு மீறிய வசனங்களை இந்த படத்தில் பேசுகிறாங்க. எந்த அளவுக்கு அந்த கேரக்டர் அப்படி ஒரு கன்விக்ஷனோட எழுதினாங்க அப்படிங்கிறது தெரியவே இல்லை. அந்த கேரக்டர் தான் மெயினான ட்விஸ்ட்டுக்கும் காரணமாக இருக்குது. அப்படிங்கும்போது இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணது வந்து ரொம்ப வீக்கான ஒரு எஃபெக்டை ஸ்க்ரீன் பிளேல கொடுத்துருது. அதை தவிர்த்துருக்கலாம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். யாராலையும் கெஸ் பண்ண முடியாத ஒரு சீரியல் கில்லர் ஸ்டோரி சொல்ல ட்ரை பண்ண நினச்சிருக்காங்க டைரக்டர்ஸ் யூவான சாம் அண்டு பிரவீன். அதில் ஓரளவு சாத்தியப்படுத்தியிருக்காங்க அப்படின்னாலுமே லாஜிக் ரொம்ப ஃபார்ஃபெச்சாக இருக்குது. அண்ட் ரியாலிட்டிலேருந்து ரொம்ப விலகி இருக்குது கதை. இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு படம் ஃபுல்லாக இருந்துகிட்டே இருக்குது. பட் அதெல்லாம் தாண்டி ஸ்க்ரீன் பிளே எங்கேஜிங்காக இருக்குது. ஓரளவு ரேசியாக நம்மளை வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு மூவ் பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது வேணா ஒரு பாசிட்டிவாக சொல்லலாம். அடுத்ததாக ஓவராலாக இந்த படம் பார்க்குறப்பவே சரத்குமாரோட கேரக்டர் மட்டும் தனியாக நமக்கு தெரியுது. அவரோட கேரக்டர் மட்டும் ரொம்ப சிறப்பாக எழுதப்பட்டிருக்கு. அவருக்கான பேக் ஸ்டோரியிலேருந்து அவரோட கேரக்டராக மட்டும் ப்ராப்பராக டெவலப் ஆகியிருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. இந்த கேரக்டர் எழுதப்பட்ட விதத்துக்கான அந்த அக்கறையை காட்டினது எல்லா கேரக்டர்லையும் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம். பட் அதர் தட் சரத்குமாரோட கேரக்டர் நீட்டாக இருக்குது அப்படிங்கிறதே ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். சினிமாட்டோகிராஃபர் விக்ரம் மோகன் அண்ட் எடிட்டர் ஷான் லோகேஷ் ஒரு நல்ல ஒரு அவுட்புட்டை கொடுத்துருக்காங்க டெக்னிக்கல் சைட். அதுவும் ஓப்பனிங் ஷாட்டில் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட்டில் நடக்கிற அந்த நைட் ஷூட் அவுட் ஷாட்
ரொம்பவே பிரில்லியண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கான கேமரா ஒர்க்கும் ரொம்ப நல்ல எக்ஸிகியூஷன். பெரும்பாலான காட்சிகள் இரவுல தான் எடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கான லைட் ஒர்க்கும், லைட்டிங்கும் அண்ட் டோட்டலாக டிஐ ஒர்க்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். எடிட் பேட்டர்னும் சிறப்பாகவே இருந்துச்சு. படம் எங்கேஜிங்காக இருக்கிறதுக்கு அந்த எடிட் பேட்டர்ன் ஒரு ரீசன் அப்படிங்கிறத நோட் பண்ண வேண்டிய விஷயம். படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். மற்ற சீரியல் கில்லர் படங்கள் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு யோசிச்சு எழுதுனாலையோ என்னமோ படம் ரொம்ப ஓவர் குக்கடாக ஃபீல் ஆகுது. ஒரு சின்ன பிளாட்டை வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே ட்விஸ்ட்டுன்னு நிறைய விஷயங்கள் சேர்த்த மாதிரி இருக்குது. அது ஒரு கட்டத்தில் நம்மளை டயர்ட் ஆக்கிடுது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் ரைட்டிங் டீமில் இருந்த கமலா ஆல்கெமிஸ்ட் ரொம்ப அதில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கலாம். ரைட்டிங் இன்னும் ஒரு கன்விக்ஷனோட இருந்திருக்கலாம். ஓவர் குக்டு பிளாட் அப்படிங்கிறது இந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸ். அண்ட் இந்த மாதிரி சீரியல் கில்லர் படங்கள்ல சம்பந்தமே இல்லாம தேர்ட் ஆக்ட்ல ஒரு புதுசா ஒரு கேரக்டர் கொண்டு வந்து அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் லேசியான ஒரு ரைட்டிங் தான். அது ஒரு ஈஸி வே அவுட் அப்படின்னு கூட சொல்லலாம். அதை இந்த படத்துல பண்ணியிருக்காங்க. அதை நிச்சயமா தவிர்த்திருக்கலாம். ஆரம்பத்துல இருந்து வர கேரக்டர்ஸ் மேல நமக்கு நிறைய கேரக்டர்ஸ் மேல சந்தேகம் வந்துட்டே தான் இருக்கு. இன்ஃபேக்ட் படத்தோட ப்ரொட்டாகனிஸ்ட் மேலேயே நமக்கு சந்தேகம் வருது. அவரோட சப்போர்ட்டிங் ரோல் இருக்கிற மேலேயே நமக்கு சந்தேகம் வருது. இந்த மாதிரி நிறைய பேருக்கு மேல சந்தேகம் வருது. அதுக்கான காரணம் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஸ்கிரீன் பிளேல இருக்கிற அந்த பிரில்லியன்ஸ் தான். பட் போக 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 குறிப்பாக செகண்ட் ஹாஃப்ல இந்த மாதிரி புது கேரக்டர் வந்து அந்த கேரக்டர் மேலே ஈஸியாக ட்ராவல் பண்ண வைக்க ட்ரை பண்ணது, இதை மாதிரி விஷயங்கள்லாம் சர்க்கிள்களாக மாறி இருக்கு. இது எகைன் ஒரு லேசியான ரைட்டிங் அப்படிங்கிறத மட்டும் ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அந்த கேரக்டரோட ஃப்ளாஷ்பேக் போர்ஷனும் சுத்தமாக ஒட்டவே இல்லை. அவர் கொலைக்கான காரணங்களும் நமக்கு புரியவே இல்லை. யாருமே தன்னை பார்த்து சிரிக்கல, தன்னை பார்த்து ஆதரவு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு ரீசனை ரொம்ப மேம்போக்காக சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதில் இருக்கிற சைக்கலாஜிக்கல் இம்பேக்ட் என்ன, அண்ட் அவர் செய்கிற வேலை அந்த விஷயத்தை எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கலாம். அதுக்கான ஸ்கோப் அண்ட் பொட்டன்ஷியல் கதையில் நிறையாவே இருந்துச்சு. பட் ரொம்ப சர்ஃபேஸ் லெவலில் அதை டீல் பண்ணதுனால அந்த கேரக்டரோட எங்கேயுமே நம்மளால் எமோஷனலாக கனெக்ட் ஆக முடியல. அடுத்ததாக 100% ட்ராக் ரெக்கார்டு வச்சிருக்கிற போலீஸ் ரிட்டைர்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு கேஸை தோக்கக்கூடாது, ஹையில் முடிக்கணும்னு நினைக்கிற அந்த இன்டென்ஷன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரியாலிட்டியில், அதாவது போலீஸோட ரியாலிட்டியிலேருந்து எடுத்த மாதிரி இல்லாமல் தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் போலீஸ் பற்றின கதைகள் கற்பிதங்கள்லாம் வந்திருக்கும் இல்லையா, அதை பார்த்து இன்ஸ்பயரான எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. ரியல் லைஃபோட பிரதிபலிப்பு அங்கே எதுலேயுமே இல்லை. இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு லீடர் போர்டு மாதிரி ஒரு கிரிக்கெட் ஸ்கோர் மாதிரி டீல் பண்ணுறது ரொம்பவே அபத்தமாக இருந்துச்சு. குற்றங்களை இவ்வளோ மலிவாக டீல் பண்ணக்கூடாது தமிழ் சினிமா இயக்குனர்கள் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த மாதிரி சீரியல் கில்லர் படங்களுக்கு முக்கியமான அம்சமாக நான் கருதுறது பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். கவாஸ்கர் அவினாஷோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் நிறைய எக்ஸ்பெரிமெண்டலாக நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்காரு. அதுவும் என்னன்னா இந்த முனகல் சத்தம், மரண ஓலம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள், அப்புறம் வினோதமான மிருகங்களோட சத்தங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பிஜிஎம்ல கொண்டு வந்திருக்காங்க. பட் அது எதுவுமே கன்விக்ஷனா ஒரு மியூசிக்கா ஃபீல் ஆகாம ஒரு நாய்ஸ் பொல்யூஷனா தான் ஃபீல் ஆயிருக்கு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னும் ஒரு பெட்டரான அவுட்புட் அதில் இருந்திருக்கலாம். படத்தோட ஓவரால் வெர்டிக்ட் என்னன்னா, நிச்சயமா 150வது படம் அப்படிங்கிறனாலயோ என்னமோ 150% இந்த படம் சரத்குமாரை நம்பி மட்டுமே இருக்கு. அவரும் முடிஞ்ச அளவு இந்த படத்தை கரை சேர்க்க ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அன்பார்ச்சுனேட்லி ரொம்ப ஒரு அமெச்சூரான ரைட்டிங்னால இந்த படம் கரை சேர முடியாத ஒரு ஃபீல்ல தத்தளிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதனாலே இந்த படத்தை நான் வந்து ஒரு புவர் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி ரேட் பண்ணுவேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ரிவ்யூல உங்களை மீட் பண்றேன். நன்றி. விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள், தொடர்கள், கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்க. விகடன் பிளேயை இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க.